ஸ்ரீ சௌந்தரி லஹரி ஸ்லோகம் 21. இந்த 21வது ஸ்லோகத்தை படித்தால் கோபம் நீங்கி தைரியம் பெற்று சத்ருகளை வெல்ல. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பதத்தையும் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். தட்டில் லேகா தன்வீம் தபன சசி வைஸ்வா நரமயீம் நிஷன்னாம் ஷன்னாமப் யுபரி கமலானாம் தவ கலாம் மகாபத்மாட்டவ்யாம் மிருதிதமலமாயேன மனசா மகாந்தः பஷ்யந்தோ தததி பரமானந்தலஹரீம். மின்னல் கொடி போன்ற வடிவம். தட்டில் லேகா தன்வீம். மின்னல் கொடி போல் சூக்ஷ்மமான தேஜோ ரூபம் உடையதும். தபன சசி வைஸ்வா நரமயீம். சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய வடிவங்களில் பிரகாசிப்பதும். ஷன்னாம் கமலானாம் அபி. 6 ஆதார சக்கரங்களுக்கும். உபரி மேலே. மகாபத்மாட்டவ்யாம் தாமரைக்காடு போன்ற சஹஸ்ராரா சக்கரத்தில். நிஷன்னாம் நிலை பெறுவதுமான. தவ உன்னுடைய. கலாம் சாதா எனப்படும் கலையை. மிருதித மலமாயேன காமம் முதலிய அழுக்குகளும் அவித்தை முதலிய மயக்கங்களும் நீங்கிய. மனசா மனத்தினால். மகாந்தக மகான்கள். பஷ்யந்த கண்டு அனுபவிப்பவர்களாய். பரமாஹ்லாத லஹரீம் அலை அலையாக வரும் அளவு கடந்த ஆனந்தத்தை. தததி அடைகிறார்கள். தட்டில் லேகா தன்வீம். தட்டில் லேகா வித்யுல்லதா தத்வத் தன்வி தீர்கா சூக்ஷ்மா ஜோதிர்மஹி க்ஷணப்ரபா ச தாம். ஸ்திர சௌதாமின்யா க்ஷணப்ரபாத்வம் ஆக்ஞாசக்ரே க்ஷணமாத்ர தர்ஷனாத். குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் இருந்து படிப்படியாக மேலேறி வரும்போது ஆக்ஞா சக்கரத்தில் அதிக நேரம் தாமதிக்காமல் மின்னல் கொடி போல் காட்சி அளித்து விரைவில் சஹஸ்ராரத்தில் பரமசிவனை அடைகின்றாள். சஹஸ்ராரத்தில் நிலையாக குளிர்ந்து பிரகாசிப்பதால் ஸ்திர சௌதாமினி என்றும், ஆக்ஞையில் நொடி நேரம் பிரகாசிப்பதால் க்ஷண சௌதாமினி என்றும் கூறப்படுகிறாள். மிருதிதமலமாயேன மனசா. மிருதிதஹ க்ஷபிதா மலா காமாதய மாயா அவித்யா அஸ்மிதா அஹங்காராதய அஸ்ய தத் தேன மனசா அந்த கரணேன. இந்த உபாசனையை செய்கிறவர்கள் தேகத்தை ஆத்மா என்று எண்ணும் அவித்தையையும் தான் பெரியவன் என்ற அகங்காரத்தையும் விருப்பு வெறுப்புகளையும் சாகாமல் இருக்க வேண்டும் என்ற அபினிவேஷத்தையும் விலக்கிய மகான்களானவர் அவர்கள் வழிபடும் சாதா என்னும் இந்த கலையின் அம்சமே சூரிய கலையும் சந்திர கலையும் அக்னி கலையும். அது சூரியனைப் போல் இருளை போக்குவதாயும் சந்திரனைப் போல் தாபத்தை நீக்குவதாயும் அக்னியைப் போல் புண்ணிய கர்மங்களை விரைவில்
பக்குவப்படுத்துவதாயும் விளங்குவது. இவ்வுபாசனையால் தூக்கமே வராமல் தடுத்து என்றென்றும் ஆனந்தமாக வாழலாம். இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. இந்த ஸ்லோகத்துக்கு ஜபம் செய்யும் முறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 11 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் எல்லோரும் மரியாதை செலுத்துவர். மற்றவர்கள் காரணமில்லாமல் தன்மீது பகைமை பாராட்டுதல் நீங்கும். எந்த விஷயத்திலும் தைரியமும் வெற்றியும் உண்டாகும். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் தேனும் பழமும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா.